ஜூலை 20, 1969 அப்போலோ 11 மிஷனோட லூனார் மாடியூல் மூனில் இறங்குது. ஆஸ்ட்ரோநாட்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ட்ரின் 2 பேரும் பூமியோட மட்டும் இல்லை மூனோட இதிகாசத்துலையும் அவங்க பேரை எழுதுறாங்க. எந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுமே இல்லாத டைமில் இதை மனித வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஹீரோயிக் ஆக்ட்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, லேண்டிங் ஆன அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் ரெடியாகி மூனில் இறங்குறாரு, டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் டோரு மாட்டிக்குது ஹை ப்ரெஷரால். கொஞ்சம் எஃபோர்ட்டோட டோரை ஓப்பன் பண்ணி அவரோட பல்கி ஸ்பேஸ் சூட்டோட மூன் சர்ஃபேஸில் அடி எடுத்து வைக்கிறாரு. அவர் இறங்கும்போது எக்ஸிட்டில் ஸ்பேஸ் இல்லாதனால அவர் தலையில் இடிச்சுக்கிறாரு. அதில் லூனார் மாடியூல் டாப்பில் ஒரு முக்கியமான பாட்டு உடையுது. ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஆல்ட்ரினுக்கு இதை பற்றி தெரியல, ஏன்னா மூனில் ஏர் இல்லாத காரணத்தினால சவுண்டு ட்ராவல் ஆகுது. ஸோ அவங்க இந்த பீஸு விழுந்ததை கவனிக்கல. அந்த உடஞ்ச பீஸு ஆக்சன்ட் இன்ஜினோட, அதாவது மேலே பறக்கிற இன்ஜினோட ஆர்மிங் ஸ்விட்ச். லூனார் மாடியூல் மூணில் இருந்து எர்த்துக்கு பிளாஸ்ட் ஆஃப் ஆகி திரும்பி பூமிக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கீ காம்பனண்ட். இந்த கீ பார்ட் இல்லாமல் மூணில் இருந்து திரும்பி வர முடியாது. இது தெரியாமல் நம்ம ஹீரோ நீல் ஆம்ஸ்ட்ராங் லூனார் மாடியூலில் இருந்து வெளியில் வந்து மூன் சர்ஃபேஸில் கால் வைக்கிறாரு. ஹிஸ்ட்ரியில் மூணில் இறங்கின ஆள் அப்படிங்கிற பேரையும் பதிக்கிறாரு. அவர் சொன்ன முதல் சென்டென்ஸ் a famous quote, one small step for man and one giant leap for mankind. It's one small step for man, one giant leap for mankind. ஸோ இங்கே இவங்க அடுத்த 20 மணி நேரம் இவங்க மூணில் என்ன பண்ணாங்க, எப்படி இந்த உடஞ்ச சுவிட்சை ரெடி பண்ணாங்க, ஏன் இது நடந்து 50 வருஷம் ஆகியும் இன்னும் யாரும் மூணுக்கு போகலை, இது நிஜமாவே நடந்துச்சா? இது எல்லாத்தையும் நம்ம விலாவடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போலோ 11 மிஷன் நடந்தது 50 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னும் வந்துட்டு சில ஆட்கள் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கதை, நாசாவும் வந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டும் வந்துட்டு சோவியத் யூனியனோட வந்துட்டு ஸ்பேஸ் ரேஸில் ஜெயிக்கிறதுக்கான ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு இதை சுற்றி வந்துட்டு பல கதைகள் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணதுன்னு சொல்லி வந்துட்டு ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தேவையும் இருக்குது. இது எல்லா டவுட்டையும் வந்துட்டு நம்ம இதில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம மக்களோட வந்துட்டு சில கேள்விகளை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியாயமான கேள்வி தான். மூணில் காட்டின ஃப்ளாக் வந்துட்டு எப்படி வேவ் ஆகுது, அங்கே வந்துட்டு காற்றே இல்லை ஆனால் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃப்ளாக் வந்து ஆடும், பேக்ரவுண்டில் வந்துட்டு ஏன் வந்துட்டு எந்த நட்சத்திரமும் தெரியல, ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்துட்டு வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்ஸை வந்துட்டு பூமியை சுற்றிட்டு இருக்கிற அந்த இன்டென்ஸ் ரேடியேஷன் ஜோனை வந்துட்டு எப்படி வந்துட்டு சேஃபாக கிராஸ் பண்ணி வந்து மூணுக்கு போனாங்க, இப்படின்னு வந்துட்டு சில கேள்வியெலாம் இருக்குது. நீங்கள் வேன் ஆலன் ரேடியேஷன்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போலோ மிஷன்ஸில் வந்துட்டு ரேடியேஷன் டோசஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்துட்டு 0.38 ரேட், அதாவது வந்துட்டு 2 சிடி ஸ்கேன் உங்கள் தலையில் எடுத்தால் எவ்வளோ வந்துட்டு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகுமோ அவ்வளோ எக்ஸ்போஷர் வந்துட்டு இந்த வேன் ஆலன் ரேடியேஷனை கிராஸ் பண்ணும்போது வந்துட்டு ஒவ்வொரு ஆஸ்ட்ரோனாட்டும் நடக்கும். இதை வந்து எப்படி இவங்க வந்துட்டு சேஃபாக வந்து கிராஸ் பண்ணி போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு சில கேள்விகளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு மூணில் இவங்களை எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் ஷேடோஸ்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு வெறும் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அது எப்படி நடக்கும்? அதாவது இப்போ ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டே நைட் மேட்ச்சில் 6 லைட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு 6 ஷேடோ விழுகும். இங்கே எப்படி வந்துட்டு இங்கே ஒரு தடவை ஷேடோ வருது, அந்த பக்கம் ஒரு ஷேடோ வருது, அது எப்படி வந்து வெரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு அப்படின்னும் சொல்லி சில பேர் வந்துட்டு கொஸ்டின் எழுப்புறாங்க. ஸோ இப்படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல ஆர்குமெண்ட் வந்துட்டு முன்னாடி வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சரை பார்க்கலாம். அப்போலோ 11 மிஷன் இது ஒரு மிஷன்னு சொல்கிறத விட இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கோல்டு வார்னு சொல்கிறது தான் சரி. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில நடக்கிற ஒரு டென்ஸான ஒரு ஸ்பேஸ் ரைவல்ரி. 1957 சோவியத் யூனியன் எர்த்தோட ஆர்பிட்டில் ஸ்பட்னிக் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க. 1961 சோவியத் காஸ்மோனாட் யூரி கேகரின் அப்படிங்கிறவரை வந்துட்டு ஸ்பேஸுக்கு அனுப்பி ஃபர்ஸ்ட் மேன் ஆன் ஸ்பேஸ் அப்படிங்கிற ரெக்கார்டும் பண்ணுறாங்க. கேகரினோட ஃப்ளைட்டுக்கு ஒரே வாரத்துக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி அவரோட வைஸ் பிரசிடென்ட் லிண்டன் பி ஜான்சனுக்கு ஏப்ரல் 20, 1961 ஒரு கொஸ்டினை முன்னாடி வைக்கிறாரு. என்னப்பா நம்ம ஸ்பேஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்களா இல்லையா, யூஎஸ் எப்படி இந்த வாரில் வந்துட்டு வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான ஒரு அக்ரெசிவ் ஆர்டர் போடுறாரு. சில நாட்கள்லேயே வந்துட்டு அவர் 1961 ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. 1960 முடியறதுக்குள்ளே நம்ம மனுஷங்களை மூணுக்கு அனுப்ப போகிறோம், அனுப்புறது மட்டும் இல்லை திரும்ப கொண்டும் வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. மூன் ஷாட் கோல். To achieving the goal before this decade is out of landing a man on the moon and returning him safely to the earth.
ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு யாருமே நம்பலை. இது வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்கள், 1961 லிட்டரலி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சிப் இண்டஸ்ட்ரியில் எங்கேயுமே இல்லை. நோ ஃபோன், இன்டர்நெட்டும் கிடையாது, ஜிபிஎஸும் கிடையாது, கூகுள் மேப்பும் கிடையாது, ஸ்பேஸ் எக்ஸ் கிடையாது, ப்ளூ ஆரிஜின் கிடையாது, கம்ப்யூட்டரோட பெனட்ரேஷனே வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த டைமில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு போல்டானது மட்டும் இல்லை, ஃபுல் ஆஃப் ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு ப்ராமிஸும் கூட. இங்கே தாங்க யூஎஸ் ஏன் சூப்பர் பவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. நெக்ஸ்ட் யூஎஸில் அடுத்த 5 வருஷத்தில் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு எக்ஸ்ட்ரா $7 to $9 பில்லியன் அலோகேட் பண்ணுறாங்க. ஸ்டெப் 1, முதல் கட்ட வேலையாக இந்த மிஷனை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சக்ஸஸ் பண்ண பிளான் போடுறாங்க. ஃபஸ்ட்டு வேலையாக ராக்கெட்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்பேஸ்க்கு அனுப்ப. ஸ்டெப் 2, அடுத்து கமாண்ட் மாடியூல்ஸில் ஹீட் ஷீல்ட்ஸை செக் பண்ணி ரீஎன்ட்ரியில் வரும் இன்டென்ஸ் ஹீட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டெப் 3, சர்வீஸ் மாடியூல்ஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டமை டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் நம்ம கதையோட மிஷனில் ஒரு பயங்கரமான ரிஸ்க்கை கொண்டு வருது. நம்ம கிளைமேக்ஸில் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 1963 இருந்து 67 வரை யூஎஸ் வந்துட்டு பல அன்மேன்டு டெஸ்ட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 27, 1967 ஒரு டெஸ்ட் பண்ணும்போது அங்கே ஸ்பேஸுக்கு போக இருந்த 3 அஸ்ட்ரானட்ஸ் உயிரிழக்கிறாங்க. அவங்க விடாமுயற்சியால் ஒரே மாதத்தில் February 1967 ஃபைனலாக ராக்கெட்ஸில் மனுஷங்களை அனுப்ப ரெடியாகி அப்போலோ 1 மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அப்போலோ 4, 5, 6ன்னு பல அன்மேன்டு மிஷனை வெற்றிகரமாக நடத்துகிறாங்க. அக்டோபர் 1968 நாசா அப்போலோ 7 மிஷனை லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் வித் ஹியூமன்ஸ். 2 மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் 1968 அப்போலோ 8 மிஷன் 3 ஆஸ்ட்ரானட்ஸ் சூஸ் பண்ணி 3 சுற்றி வர்றதுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மார்ச் 1969 அப்போலோ 9 மிஷனில் லூனார் மாடியூலில் டெஸ்ட் பண்ணுறாங்க. லூனார் மாடியூல் தான் மூணில் லேண்ட் ஆக போகிற ஸ்பேஸ் கிராஃப்ட். மே 1969 அப்போலோ 10 யூஸ் பண்ணி ஃபைனல் ரிஹர்சல் பண்ணி மிஷனுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகுறாங்க. இந்த அப்போலோ 10 க்ரூவில் தாமஸ் ஸ்டாஃபோர்ட், ஜான் யங் அண்ட் யுகின் கெர்னன் இந்த 3 பேரும் வந்துட்டு போனாங்க. இது ஆல்மோஸ்ட் 3க்கு போகுது. இந்த மிஷனில் லூனார் மாடியூல் 15.6 கிலோமீட்டர்ஸ், அதாவது 8.4 நாட்டிக்கல் மைல்ஸ் 3க்கு பக்கத்தில் போயிட்டு கமாண்ட் மாடியூலுக்கு ரிட்டர்ன் ஆகுது. பேசிக்கலி அப்போலோ 11 என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த அப்போலோ 10 டெஸ்ட் பண்ணிட்டாங்க, 3 லேண்ட் ஆகிறத தவிர்த்து. ஸோ நாசா ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணி ராக்கெட், ஸ்பேஸ் கிராஃப்ட், மூன் இந்த ட்ரெஜெக்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு தெளிவாக டெஸ்ட் பண்ணி 100% ப்ரிப்பேர் ஆகி அவங்க கான்ஃபிடென்ஸை உறுதி பண்ணுறாங்க. இந்த இன்டென்ஸ் டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் ஜூலை 16, 1969 அப்போலோ 11 மிஷன் ஃபைனலி கிக் ஆஃப் ஆகுது. இந்த வரலாறு நிறைஞ்ச மிஷனில் 3 ஆஸ்ட்ரானட்ஸ் க்ரூ ஆகுறாங்க. 38 வயசு நம்ம கமாண்டர் நீல் ஆம்ஸ்ட்ராங், கமாண்ட் மாடியூல் பைலட் மைக்கேல் காலின்ஸ் மற்றும் நம்ம லூனார் மாடியூல் பைலட் எட்வின் பஸ் அல்ட்ரின். அப்போலோ 11 ஸ்பேஸ் கிராஃப்டில் 3 கீ பார்ட்ஸ்: கமாண்ட் மாடியூல், சர்வீஸ் மாடியூல் அண்ட் லூனார் மாடியூல். முதல்ல 2 பார்ட்ஸையும் சேர்த்து சிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் யூ கேன் சே கமாண்ட் அண்ட் சர்வீஸ் மாடியூல். ஸோ இவங்க பிளான் என்ன அப்படின்னா, சிஎஸ்எம் லூனார் ஆர்பிட்டில் சுற்றும் அண்ட் லூனார் மாடியூலை தனியாக செப்பரேட் பண்ணி அதை மூணில் லேண்ட் பண்ணணும். போயிட்டு மூணில் சுற்றிட்டு லூனார் மாடியூலை திரும்பவும் மூன் என்வரான்மெண்ட்டில் இருந்து ரீலான்ச் பண்ணி சிஎஸ்எம் மாடியூலோட அட்டாச் ஆகி எர்த் என்வரான்மெண்ட்டுக்கு அங்கேருந்து திரும்பி அவங்களோட ரிட்டர்ன் ட்ராவல் ஆகணும். இதுதான் அவங்க சிம்பிள் பிளான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த ஆம்பிஷியஸ் மிஷனில் ஆஸ்ட்ரோனட்ஸை பூமியில் இருந்து ஸ்பேஸுக்கு அனுப்ப சாட்டர்ன் V5 ராக்கெட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. டேக் ஆஃப்க்கு முன்னால் ராக்கெட்டில் 1 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் கெரோசின், லிக்விட் ஆக்சிஜன் மற்றும் லிக்விட் ஹைட்ரோஜன் இவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இதோட வெயிட்டு 3 மில்லியன் கிலோகிராம்ஸ் டோட்டலாக. ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ராக்கெட் வெறும் 10 நிமிஷத்தில் வந்துட்டு எர்த் ஆர்பிட்டுக்கு வருது. ஸோ அப்போனா வந்துட்டு இதோட பவர் என்னன்னு நீங்களே பார்த்துங்க. அவங்க எர்த்தை 1.5 தடவை சுற்றினதுக்கப்புறம் மிஷன் கண்ட்ரோல் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷனுக்கு க்ரீன் லைட் கொடுக்குறாங்க. இது அவங்க எர்த் ஆர்பிட்டில் இருந்து மூன் ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கான சிக்னல். இந்த மூவில் சாட்டர்ன் V5 ராக்கெட்டோட 3வது ஸ்டேஜை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேஜில் தான் ராக்கெட்டுக்கு கடைசி பூஸ்ட்டை கொடுத்து ஸ்பேஸ் கிராஃப்டை எர்த்தோட ஸ்ட்ராங் கிராஃபிட்டியில் இருந்து வெளியில் ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்வரான்மெண்ட்டில் இப்போ வந்து நீங்கள் ஸ்பேஸ்க்கு போயிட்டீங்க. இது ஆனால் சொல்கிறதுக்கு வந்துட்டு பெருசாக தெரியும். ஆனால் வந்துட்டு இது எல்லா ஸ்டெப்பும் வந்துட்டு லான்ச் ஆன 5 மணி நேரத்தில் நடக்குதுங்க. இவங்க ஸ்பேஸ் போனதுக்கப்புறம் இங்கேருந்து மூணுக்கு போகிறதுக்கு சுமார் 3 நாள் ஆகுது. ஜூலை 19, 1969 சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர் கவர் பண்ணி அப்போலோ 11 ஃபைனலி 3 ஆர்பிட்டில் என்டர் ஆகுது. இந்த ஸ்டேஜில் தான் ஸ்பேஸ் கிராஃப்ட் 2ஆக பிரிஞ்சு கமாண்ட் அண்ட் சர்வீஸ் மாடியூலும் லூனார் மாடியூலும் செப்பரேட் ஆகுது. மைக்கேல் காலின்ஸ் கமாண்ட் மாடியூலில் இருந்து அதை பைலட் பண்ணுறாரு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அவங்க செல்லமாக கொலம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க.
லூனார் மாடியூலோட பேர் வந்துட்டு ஈகிள். நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் எட்வின் ஆல்ட்ரினும் அதில் போகிறாங்க. ஸோ பிளான் படி கொலம்பியா மூணை சுற்றி வரும், ஈகிள் மூணில் லேண்ட் ஆகும். ஸோ மூணில் லேண்ட் ஆகிறது லூனார் மாடியூல் மட்டும்தான். ஸோ தட்ஸ் வை மைக்கேல் காலின்ஸ்க்கு வந்துட்டு மூணில் கால் வைக்கிற பாக்கியமும் கிடைக்காம போகுது. ஸோ பல பேருக்கு வந்துட்டு இதனால தான் வந்துட்டு இவரோட பேரும் தெரியுது. ஏன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு பாப்புலரில், ஏன்னா அவர் அப்போலோ மிஷனில் இருந்தாலும் அவர் மூணில் கால் வைக்காதனால வந்துட்டு இவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஸோ தட் இஸ் ஸோ சேட். ஆனால் ஒரு விஷயம் வந்து இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மைக்கேல் காலின்ஸோட ரோல் வந்துட்டு இந்த மிஷனில் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா லூனார் மாடியூல் திரும்ப சேஃபாக பூமிக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டு இவர் பைலட் பண்ணுற அந்த கமாண்ட் அண்ட் சர்வீஸ் மாடியூல் தான் ஒரு கிரிட்டிக்கல் ரீசன். அவங்க பிளான் படி ஈகிள் நைட்டு 8 மணிக்கு வந்துட்டு லேண்ட் ஆகணும். ஆனால் 8:10 மணிக்கு 1201 and 1202 அலாம் அடிக்குது. 1201, Roger, 1201 alarm. ஒவ்வொரு அலாமுக்கும் ஒரு நம்பர் இருக்கும் அவங்க சிஸ்டமில். ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் வந்துட்டு இந்த அலார்ம்ஸை பற்றி மிஷன் கண்ட்ரோலில் வந்துட்டு கைடன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் அலார்ம்ஸை வந்துட்டு இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. We're going that flight. We're going that alarm. ஸோ லேட்டர் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வருது இந்த அலாம் பேசிக்கலி வந்துட்டு அப்போலோ கைடன்ஸ் கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் சிஸ்டமோட ஓவர்லோட்னால வந்த வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. லக்கிலி இவங்க கம்ப்யூட்டர் ஓவர்லோட் ஆனால் கூட மிஷன் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இவங்க வந்துட்டு அந்த அன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது மிஷனுக்கு வந்துட்டு ரிஸ்கியாக வரல. ஸோ இவங்க ப்ரோக்ராமில் வந்துட்டு இவங்க ஆட்டோமேட்டிக் லேண்டிங் ப்ரோக்ராம் வந்துட்டு செட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு லூனார் மாடியூல் ஜென்டலாக வந்துட்டு மூன் சர்ஃபேஸில் லேண்ட் ஆக அதனால் முடியும். ஆனால் மூன் சர்ஃபேஸ்க்கு ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு அங்கே இருந்த பெரிய பெரிய பாறாங்கல்ல வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே இங்கே வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு மேனுவலாக கண்ட்ரோலில் எடுத்துட்டு அவர் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்து ஒரிஜினல் டார்கெட்டில் இருந்து சுமார் 4 மைல் தூரத்தவர்களுக்கு தள்ளி அவர் வந்துட்டு லேண்ட் பண்ணுறாரு. சரியாக நைட் 8:16 மணிக்கு வந்துட்டு பஸ் ஆல்ட்ரின் ஃபியூவல் கேஜில் ஃபியூவல் ஜஸ்ட் 5% மட்டும் இருக்கிறத பார்க்குறாரு. மூணில் 100 ஃபீட்டுக்கு மேலே ஃபியூவல் 5% மட்டும்தான் இருக்கும்போது மிஷன் கண்ட்ரோல் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் டெசிஷன் பாயிண்ட். லேண்ட் பண்ணுறதா இல்லை வந்துட்டு மிஷனை வந்துட்டு அபார்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டெசிஷன் எடுத்தாகணும். ஏன்னா ஒவ்வொரு ஃபியூவல் யூசேஜும் வந்துட்டு இவங்க மிஷனை வந்துட்டு சேஃபாக வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இண்டிகேஷன். ஸோ அதை வந்துட்டு இதை வந்துட்டு உடனடியாக அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ ஃபியூவல் குறையும் போது வந்துட்டு கண்ட்ரோல் ரூம் லூனார் மாடியூலுக்கு 60 செகண்ட் அப்புறம் ஒரு 30 செகண்ட் வார்னிங்ஸ் கொடுத்து ஃபியூவல் சுச்சுவேஷனை இம்மிடியேட்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸில் ஃபியூவல் 30 செகண்ட்ஸ் மட்டும் இருக்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு ரேடியோ மெசேஜ் இடத்துக்கு அனுப்புகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோஜர், ட்ராங்குலிட்டி, அதாவது பீஸ். அதாவது அவர் என்ன சொன்னேன்னா, மக்களே சாந்தி, நான் வந்துட்டு வண்டியை வந்து இறக்கிட்டேன், லூனார் மாடியூல் வந்துட்டு அதாவது நம்மளோட ஈகிள் வந்துட்டு மூணில் லேண்ட் ஆயிடுச்சு, ஸோ அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. Picking up some dust. Straight shadow. 4 forward. Drifting to the right a little. 30 seconds forward. Contact light. Tranquility Base here. The Eagle has landed. Roger, Tranquility. We copy you on the ground. You got a bunch of guys about to turn blue. We're breathing again. Thanks a lot. அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் ரெடி ஆகிட்டு ஹேட்சை ஓப்பன் பண்ணி அவரோட ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மூன் சர்ஃபேஸில் வைக்கிறாரு. இந்த ஈவெண்ட்டை டெலிவிஷனில் சுமார் 650 மில்லியன் மக்கள் வந்துட்டு லைவாக பார்க்குறாங்க. பஸ் ஆல்ட்ரினும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் இன்னும் சுமார் 2.5 மணி நேரம் வந்துட்டு மூனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. மூனில் இருக்கிற டஸ்ட்டும் ராக்ஸையும் வந்துட்டு கேதர் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, சயின்டிஃபிக் கியர்ஸ் வந்துட்டு அவங்க கொண்டு போனதெல்லாம் வந்துட்டு செட்டப் பண்ணுறாங்க, பல கேமராஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பதிவாக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சில டைம் கேட்கலாம், என்னப்பா இதுக்கெல்லாம் யூஸு, எதனால் வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், இதெல்லாம் வந்துட்டு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது. அப்போலோ 11 மிஷன் சீரியஸான சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்துட்டு உலகத்துக்கு கொண்டு வந்துச்சுங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்துட்டு ஒரு டிவி கேமராவை மூன் சர்ஃபேஸில் வச்சு லைவ் இமேஜஸை வந்துட்டு எர்த்துக்கு அனுப்புனாங்க. இந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை மக்கள் லைவாக பார்க்குறக்கும் வந்துட்டு இதனால் முடிஞ்சுது. அவங்க சோலார் விண்ட்ஸை அசஸ் பண்ண ஒரு டிவைஸும் எடுத்துகிட்டு போனாங்க. அது ஸ்பேஸ் வெதரை பற்றி வேல்யூபிள் டேட்டா பூமிக்கு அனுப்பும். இது மாதிரி பல இன்ஸ்டலேஷன் வந்துட்டு அங்கே பண்ணுறாங்க இந்த 2.5 மணி நேரத்தில். ஆல்சோ வந்துட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் ரிஃப்ளெக்டர் கால் லூனார் லேசர் ரேஞ்சிங் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் ஒன்று வந்துட்டு செட்டப் பண்ணி எர்த்திலிருந்து மூன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை லேசர் பீம்ஸ் மூலமாக ப்ரிசைஸாக மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு அப்பரேட்டஸை வந்து செட் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் த ஃபைண்டிங் இன்றைக்கும் வந்துட்டு மூனில் வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்டர் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. ப்ரிசைஸாக அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு அது வந்து நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. மூனில் மூன்குவேக்ஸை ரெக்கார்ட் பண்ண சீஸ்மோமீட்டரும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க லூனார் ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி இன்சைட் கொடுக்குறக்கு. இது ஒரே மாதத்தில் வந்துட்டு சிஸ்டம் ஃபெயிலியர்னால வந்துட்டு வேலை செய்யாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு. இவங்க 2 பேரும் 23 கிலோகிராமுக்கு வந்துட்டு ராக்ஸு, டஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு
வந்துட்டு அவங்க லெபராட்டரியில் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக திருப்பி வந்து எடுத்துகிட்டும் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து சிம்பாலைஸ் பண்ணுறதுக்கு லூனார் ப்ரீஸில் வந்துட்டு ஒரு அழகான அமெரிக்கன் ஃப்ளாகையும் வந்துட்டு செட் பண்ணிட்டு வராங்க. இதில் அவங்க எழுதுறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஹியர் மென் ஃப்ரம் த பிளானட் எர்த் ஃபர்ஸ்ட் செட் ஃபுட் அப்பான் த மூன் அப்படின்னு எழுதி அவங்க கொடியை அங்கே நட்டுறாங்க. அடுத்து நம்ம கதையில் ரிஸ்க் இந்த ரிட்டர்ன் ஜேர்னி. இங்கே தான் நம்ம கதையில் வந்துட்டு ஒரு பெரிய ரிஸ்க் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க பிளான் படி லூனார் மாடியூல் மூணில் 21 மணி நேரம் இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்னேன்ல கமாண்ட் அண்ட் சர்வீஸ் மாடியூல் வந்துட்டு இவங்க மூன் சர்ஃபேஸில் ஆர்பிட்டில் வந்துட்டு சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் வந்துட்டு திரும்ப போயிட்டு அந்த சிஎஸ்எம் மாடியூலில் வந்துட்டு டாக் பண்ணணும். ஸோ இவங்க மூணில் இருந்து கிளம்ப அவங்க மாடியூலை பிளாஸ்ட் ஆஃப் பண்ணணும். அதுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஒரு ப்ராப்ளம், இன்ஜினை இக்னைட் பண்ணுற சுவிட்சு ஆல்ரெடி உடஞ்ச விஷயம் இப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க லூனார் மாடியூலில் இருந்து சுவிட்ச் உடஞ்சி போன விஷயத்தை வந்துட்டு மிஷன் கண்ட்ரோலுக்கு உடனடியாக தெரியப்படுத்துகிறாங்க. இதுமாரி சுவிட்ச் உடஞ்சிச்சு, நாங்கள் இன்ஜின் ஸ்டாப் பண்ண முடியல, எங்களால் வந்துட்டு கமாண்ட் மாடியூலுக்கு வந்துட்டு எப்படி போய் நாங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே தான் வந்துட்டு ஒரு சுவிட்ச் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற காமன் சென்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இது எந்த ட்ரைனிங்லையும் யாரும் சொல்லித்தர போகிறதில்ல. ஸோ பேசிக்கலி ஒரு சுவிட்ச் வந்துட்டு கம்ப்ளீட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட் டு மேக் திங்ஸ் ஒர்க். ஸோ ஆல்ட்ரின் வந்துட்டு குயிக்காக திங்க் பண்ணி உடஞ்ச சர்க்யூட்டை ஒரு பால் பாயிண்ட் பென்னை வச்சு கனெக்ட் பண்ணுறாரு. இன்ஜினை திருப்பியும் ஸ்டார்ட்டும் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்கள், லிட்ரலி மூணில் வந்துட்டு இன்ஜின் வேலை செய்யலை. ஸோ யூ திங்க் லாஜிக்கலி அண்ட் கம் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வை தே ஆர் செலக்டட் ஃபார் திஸ் மிஷன். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி எஜெக்ட் ஆகுது. லூனார் மாடியூல் சக்ஸஸ்ஃபுல்லி சிஎஸ்எம்மோட ஜாயினும் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லைஃப் லெசனே இருக்குங்க. பிரச்சனை எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் வந்துட்டு தவழ்ந்து உட்காந்துடாதீங்க. சில நொடிகள் காமன் சென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் வெளியே வர நம்மளால் முடியும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய உதாரணம். ஸோ இங்கே நம்ம 3 ஹீரோஸும் திரும்பவும் இணைகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ் கம்பைன்டு ஸ்பேஸ் கிராஃப்டில் எர்த்துக்கு திரும்பி வர கோர்ஸை செட் பண்ணுறாங்க. அவங்க ஹிஸ்டாரிக் ஜேர்னியோட ரிட்டர்ன் ஜேர்னியை திரும்பியும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு மைக்கேல் காலின்ஸ் வந்து கேட்டுருப்பாரு, அடப்பாவீங்களா என்னை விட்டு வந்துட்டு ஜாலியாக மூணில் ட்ரிப் அடிச்சிட்டிங்க, சரி அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது காமிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு they would have had fun time there. ஸோ எர்த்துக்கு திரும்ப வர்றதுக்கு கமாண்ட் மாடியூல் சர்வீஸ் மாடியூல் இருந்து செப்பரேட் ஆகணும். அவங்க எர்த் அட்மாஸ்பியரில் வர்றதுக்கு முன்னாடி சர்வீஸ் மாடியூல் போர்ன் ஆகும். இது வந்துட்டு பை டிசைன். ஆனால் இந்த சர்வீஸ் மாடியூல் எரியும் போது இதோட ஃப்ராக்மெண்ட்ஸ் கமாண்ட் மாடியூலில் இம்பாக்ட் பண்ணாமல் இருக்க they fitted some special engines called thrusters. இதை யூஸ் பண்ணி அது தூரமாக போய் வெடிக்கும். ஸோ இவங்க கமாண்ட் மாடியூலை இம்பாக்ட் பண்ணாமல் இருக்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த த்ரஸ்டர்ஸ் ஆன் சர்வீஸ் மாடியூல் ஃபெயில் டு ஒர்க். ஸோ இந்த வெடிக்கிற சர்வீஸ் மாடியூலோட பீசஸ், அதாவது டீப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, கேன் கம் அண்ட் லிட்டரலி கேன் டெஸ்ட்ராய் திஸ் கமாண்ட் மாடியூல். அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர் லிட்டரலி ஹெல்ப்லெஸ். இந்த டீப்ரி அவங்க பக்கத்தில் போகிறத அவங்க வந்துட்டு தெளிவாக பார்க்குறாங்க. பட் தே கான் டூ எனிதிங். மிராக்குலஸ்லி லக்கிலி வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு அந்த சர்வீஸ் மாடியூலோட பிரிஞ்சு போன அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு எதுவும் கமாண்ட் மாடியூலில் இம்பாக்ட் பண்ணலை. ஸோ அவங்க சேஃபாக ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ இவ்வளோ ரிஸ்க் நிறைஞ்ச இந்த மிஷனுக்கு வந்துட்டு இன்ஃபேக்ட் யூஎஸ் பிரசிடென்ட் நிக்சன் வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் ஸ்பீச் கூட வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா வாட் இஃப் இந்த 3 ஆஸ்ட்ரானமர் வரலைன்னா வந்துட்டு நம்ம என்ன மெசேஜ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு அவர் தயாராகிக்கிறாரு. அவரோட மெசேஜ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு fate has ordained that the men who went to the moon to explore in peace will stay on the moon to rest in peace. These brave men, Neil Armstrong and Edwin Aldrin, know that there is no hope for their recovery. These 2 men are laying down their lives in mankind's most noble goal, the search for truth and understanding அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஸோ நவ் பேக் டு எர்த் அட்மாஸ்பியர். ஸோ கமாண்ட் மாடியூல் எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு சேஃபாக ரீஎன்ட்ரி ஆகுது. பேராஷூட்ஸ் டிப்ளாய் ஆகி ஃபைனலி இன்னும் ஓஷனில் வந்து விழுகுது. அவங்கள ரெஸ்கியூ ஷிப்ஸ் மூலமாக பிக்கப் பண்ணி அவங்களோட சேஃப் ரிட்டனை யூஎஸ் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மிஷன் மனித வரலாற்றில் டிட்டர்மினேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒரு மிக உயர்ந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டு யாருமே கண்ணேற்ற தூரத்தை வரதுக்கு யாருமே இல்லை. எந்த ஹெல்ப்னு கேட்டாலும் வந்துட்டு எந்த ஒரு ஆளும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. தனக்கு முன் வர்ற ஒவ்வொரு சேலஞ்சஸையும் தைரியமாக எதிர்த்து நின்று அதை வின் பண்ணி வெளியில் வர்றதில் இருக்கிற அந்த ஹை இருக்கே, எப்பா நினச்சி பார்க்கவே வந்துட்டு புல் அரிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு 2 வாரம் குவாரண்டைனில் வைக்கிறாங்க. பேசிக்கலி அவங்க வைரஸ் ஆர் பாக்டீரியல் எதானாலும் வந்துட்டு இம்பாக்ட் ஆகிருக்காங்களா, அதனால் வந்துட்டு இங்கே பூமியில் வந்துட்டு அவங்க வேறு யாருக்கும் வந்துட்டு நோய்கள் ஏதாவது பரப்புற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லக்கிலி வந்துட்டு அவங்க வந்து எந்த ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்டும் அவங்களால வந்துட்டு அஃபெக்ட் ஆகலை. ஸோ அதனால் எவ்ரி ஒன் இஸ் சேஃப். ஸோ பிரசிடென்ட் கென்னடியோட 1970க்கு முன்னாடி மூணில் மனிதர்களை லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் கண்ட கனவு நாசாவோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மூலமாக ஃபுல்ஃபில் ஆகுது. 1916 உலக சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு மூன் லேண்டிங்கை ஒரு மானுமெண்டல் அச்சீவ்மெண்ட்டாக சந்தேகமே இல்லாமல் அக்செப்ட் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட் ஹியூமனிட்டியோட மூன் சர்ஃபேஸில் ஒரு ஸ்டெப் மட்டும் இல்லை, இது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் ஒரு பினக்கல்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், இதனால் வந்து டெக்னாலஜியில் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். In 1969, the public had little reason to question mankind's historic first step on the moon.
After all, the achievement was a celebration of technological supremacy. America had finally won the space race. இந்த வெற்றியோட அமெரிக்காவுக்கு ஸ்பேஸ் ரேஸில் வெற்றி, உலகம் முழுவதும் அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஏன் வந்துட்டு அவங்க சூப்பர் பவர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா அது எப்படி 1970 முன்னாடி வந்துட்டு பண்ணுறேன்னு சொன்னாங்க, 1969 கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ கோல்டு வார் ப்ரெஷரில் வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு இந்த மூன் லேண்டிங் வந்துட்டு ஃபேக் பண்ணுற கூட சான்ஸ் இருக்குது, அப்படி தான் ஏதோ நடந்திருக்கும் போது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பொருளையும் கிளப்புறாங்க. ஆனால் கிரேட் சோவியத் யூனியனே அவங்க என்சைக்ளோபீடியா ரிலீஸில் பல முறை வந்துட்டு இந்த மிஷனை ஓப்பனாக அக்செப்ட் அண்ட் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்போலோ 11 லேண்டிங்கை ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியில் 3வது பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பாராட்டுறாங்க. 1957 ஸ்பட்னிக் லான்ச் ப்ரோக்ராம், 1961 யூரி கேகரினோட ஸ்பேஸ் ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சோவியத் யூனியன் இந்த அப்போலோ 11 மூன் லேண்டிங் மிஷனை ஜென்யூனாக 3வது மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி கேள்விகள் அதெல்லாம் ஓகே பாஸ், மூணில் வந்துட்டு அட்மாஸ்பியரில் இல்லாமல் ஃப்ளாகு அசைறது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் மூணுக்கு கொண்டு போன ஃப்ளாகு சாதாரண ஃப்ளாக் இல்லை, அது லூனார் என்வரான்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு ஃப்ளாக். டிப்பிக்கலாக ஃப்ளாகில் வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் போல் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்துட்டு இந்த ஹரிசாண்டல் பாரும் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு எப்பவுமே ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கிறக்காக அதை கொண்டு போனாங்க, அது மாதிரி டிசைன் பண்ணி. அதுதான் அதோட ரீசன். ஸோ நம்ம மிஷனில் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் வந்துட்டு இதை செட்டப் பண்ணும்போது வந்துட்டு இது வேவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்குது ஒழிய இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃப்ளாக் வந்து வேவ் ஆகலை. ஸோ ப்ரீஃபாக வந்துட்டு ஆசிலேட் ஆகுது, ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங்கை ஹரிசாண்டல் பாரை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்துட்டு அது வந்துட்டு இப்படி ஆடுற மாதிரி வந்துட்டு அது ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது ஒழிய அது வந்து ஆக்சுவலி வந்துட்டு அது வேவ் ஆகலை. ஸோ இன்னொரு காமன் கான்ஸ்பிரசி தியரி என்னென்னா வந்துட்டு ஏன் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ஸ் வந்துட்டு ஃபோட்டோஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு மூன் லேண்டிங் வந்துட்டு லூனாரோட டே டைமில் நடக்குது, அதாவது வந்து சன்லைட் வந்துட்டு மூன் சர்ஃபேஸில் எலிமினேட் பண்ணுது. ஸோ ஆஸ்ட்ரானட்ஸோட ஒயிட் ஸ்பேஸ் சூட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண கேமரா லிமிட்டட் ரெசல்யூஷன்ஸில் வந்துட்டு மூணும் சூட்ஸோட பிரைட் ரிஃப்ளெக்ஷன்ஸும் கிட்ட இருக்கிற ஸ்டார்ஸோட லைட்டை வந்துட்டு கேப்சர் பண்ண அதனால் முடியல. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சிருக்கும், என்ன தான் நம்ம டிவியில் பார்த்துருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் பார்த்த விஷயத்தை வந்துட்டு வேறு இந்த உலகத்தில் யாருமே பார்க்கல. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் கூட வந்துட்டு நைட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ஃப்ளாஷ் ஆன்னா பிரைட் லைட் ஸ்டார்ஸை வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணி ஃபோட்டோவில் அதை வந்து இன்விசிபிள் ஆக்கும். இதே பிரின்சிபல் தான் இங்கேயும் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் யூஆர் கிளியர். ஸோ இன்னொரு தியரி வந்துட்டு ஃபோட்டோஸில் வந்து ஷேடோஸ் வந்து ஏன் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஆங்கிளில் இருக்குது, இது ஏதோ வந்து ஹாலிவுட் செட்டப் மாதிரி இருக்குது, இன்னும் ஜஸ்ட் வந்து சன்லைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு ஆக்சுவல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நேச்சுரல். சன் வந்துட்டு மூனில் வந்துட்டு சோல் லைட் சோர்ஸ் கிடையாது. ஸோ லூனார் வந்துட்டு சர்ஃபேஸே வந்துட்டு ரிஃப்ளெக்டராக ஆக்ட் பண்ணி சன்லைட்டை வந்துட்டு பவுன்ஸ் பண்ணி செகண்டரி சோர்ஸ் ஆஃப் லைட்டும் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கு. இது லைட்டை வேரியஸ் டைரக்ஷனில் ஸ்கேட்டர் பண்ணி லூனார் லேண்டிங் இமேஜஸில் ஷேடோஸோட ஆட் அப்பீரியன்ஸ்க்கு காரணமாக அமையுது. பஸ் ஆல்ட்ரினோட ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ நீல் ஆம்ஸ்ட்ராங் எடுத்தது. இதில் ஆம்ஸ்ட்ராங்கோட ரிஃப்ளெக்ஷன் ஆல்ட்ரினோட வைசரில் தெரியும், ஒரு கேமரா வச்சுருக்க மாதிரி. ஸோ பல பேர் இதில் கேள்வி எழுப்பியிருந்தாங்க, எப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு கையில் கேமரா இல்லை, அவர் தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு, இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. சொல்யூஷன் சிம்பிள். ஆம்ஸ்ட்ராங் கேமரா வந்துட்டு கையில் பிடிக்கல, அது வந்துட்டு அவரோட ஸ்பேஸ் சூட்லேயே வந்துட்டு மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ டேரெக்டாக கேமரா ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு லூனார் மாடியூலிருந்து இறங்கும் போதும் வந்துட்டு ஐகானிக் ஷாட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. எப்படி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லூனார் மாடியூலில் மல்டிபிள் கேமராஸ் வந்துட்டு மவுண்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ரெடி பண்ணாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து அவங்க இந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வெரி வெல் டிசைன்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து எல்லா கன்ஃபியூஷனும் வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜனவரி 1962 நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் மூன் மிஷனோட மேசிவ் ஃபினான்ஷியல் காஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டடி படி இதுக்கு யூஸ் பண்ண காசை வச்சு ஹார்வர்ட் அளவில் 120 யூனிவர்சிட்டிஸ் கட்டியிருக்கலாம். ஸோ ஏன் வந்துட்டு இப்படி வந்துட்டு ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி வியட்நாம் வார் சுச்சுவேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. அது போயிட்டு இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்துட்டு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பல கிரிட்டிசிசம். பல பேர் இது வேஸ்ட்டுன்னு நினச்சாலும் இது பல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்துட்டு காமன் யூஸ்க்கு கொண்டு வந்துச்சு. 1962 கம்ப்யூட்டர் சிப்ஸ் கண்டுபிடிச்சி 3 வருஷத்துக்கு அப்புறம் IBM மாதிரி கம்பெனிஸ் வந்து அதை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு தயங்கினாங்க. இந்த சிப்ஸ் பல டிரான்சிஸ்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ் அண்ட் டயோட்ஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஈஸியாக பண்ணுற ஒரு விஷயம். நாசா பயங்கரமாக இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிப்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. IBM வந்துட்டு நாசாவோட இன்ஃப்ளூன்ஸ்னால வந்துட்டு இதில் பல அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு இன்வால்வ் ஆகி இந்த டெக்னாலஜியை படு வேகமாக வந்துட்டு இதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க.
5 வருஷத்தில் வந்துட்டு இதோட விலை வந்துட்டு மடன்னு கம்மியாகுது. இன்றைக்கி இதோட ட்ரெண்டை வந்துட்டு இன்றைக்கும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு 5GB ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு 5 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்ததோ இன்றைக்கி வந்துட்டு அதே விலைக்கு வந்து நீங்கள் வந்துட்டு 5 TB ஹார்ட் டிஸ்கே வாங்கலாம். ஸோ நாசா சிப்ஸை யூஸ் பண்ணி மனுஷங்களை வந்துட்டு மூணுக்கே கொண்டு போயிட்டு திரும்பி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம டெய்லி காமன் யூஸ்க்கு வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு. கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகி இதில் பல இன்னோவேஷனும் நடந்துச்சு. ஸோ இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் அப்போலோ 11க்கு அப்புறம் டிசம்பர் 1972 அப்போலோ 17 அவங்களோட ஃபைனல் லூனர் மிஷனை முடிக்கிறாங்க. இப்போ 50 வருஷம் ஆயிடுச்சு, யாரும் இன்னும் மூணுக்கு திரும்பி போகலை. 4 லட்சம் இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் மற்றும் டெக்னீஷியன்ஸ் பல பேர் இதில் வந்துட்டு வேலை செஞ்சாங்க. இதோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 பில்லியன். இன்றைக்கி தேதிக்கு வந்துட்டு இது 100 பில்லியனுக்கு சமம். இனிஷியலி ஜேர்னலிஸ்ட் மட்டுமே வந்து இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பென்சஸை வந்து கிரிட்டிக் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1972 வந்துட்டு பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு நாசா அண்ட் லூனார் எக்ஸ்பெடிஷனில் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிருச்சு. நாசா அப்போலோ 20 வரைக்கும் கண்டினியூ பண்ண நினச்சாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பப்ளிக் சென்டிமெண்ட்டை பார்த்து வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக அலோகேட் பண்ண பட்ஜெட்டை கட் பண்ணி ஃபர்தர் மிஷன்ஸை வந்துட்டு லிமிட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 2017 முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாசாவோட பட்ஜெட்டை வந்து திருப்பியும் பூஸ்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு 2024 வந்துட்டு அமெரிக்கன்ஸை திருப்பியும் வந்துட்டு மூணுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. American astronauts to the moon for the first time since 1972 for long-term exploration and use. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணி மார்ஸை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அங்கே வந்து நம்ம ட்ராவலில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ திரும்பவும் US 50 வருஷம் கழித்து நாசா ஆர்டெமிஸ் ப்ரோக்ராமோட லூனார் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க பிளான் என்னென்னா 2025-26 ஃபஸ்ட்டு உமன் வந்துட்டு மூணுக்கு அனுப்ப டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி சென்டிங் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் கலர். ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் போட்டி இன்னும் தொடருது. ப்ளூ ஒரிஜின், ஸ்பேஸ் எக்ஸ், லாக்ஹெட் மார்டின், ஆஸ்ட்ரோபாட்டிக் டெக்னாலஜி, இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ்னு சொல்லி பல கம்பெனிஸும் வந்துட்டு நாசாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் வெஹிக்கிள் நாசா ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு லூனார் ஆர்பிட்டில் இருந்து மூணுக்கு லேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ப்ளூ ஒரிஜினும் ப்ளூ மூன் லேண்டர் மாடியூல் டெவலப் பண்ணுறாங்க, பல பேலோட்ஸை வந்துட்டு மூணுக்கு எடுத்துகிட்டு போக. ஸோ பேசிக்கலி இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த டிகேடுக்குள்ளே வந்துட்டு சஸ்டைனபிள் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக வந்துட்டு பல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லூனார் டே வந்துட்டு 14 எர்த் டேஸ்க்கு சமம். இந்தியாவும் மூன் மிஷனில் சந்திராயன் ப்ரோக்ராம் மூலமாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன் 2023 சந்திராயன் 3 ப்ரோக்ராமில் விக்ரம் த லேண்டர் அண்ட் பிரகயான் த ரோவர் ரெண்டையும் வந்துட்டு மூணுக்கு அனுப்புகிறாங்க. இந்தியா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் லெஸ் பவர்ஃபுல் ராக்கெட்ஸ் அண்ட் ஸ்லிங் ஷாட் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு புது டைமென்ஷனை வந்துட்டு மூன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு கொண்டு வராங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த ஹிஸ்டாரிக் டாபிக் பற்றி வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். Until next video, Jayasim signing off.